வேற போடுறதுனால, யூடியூப்ல வேற போடுறதுனால ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு மத்த ஆளுகளுக்கு. அதனால ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஓ நாங்க இத பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஐ ஸ்டார்டட் வொர்க்கிங் ஓகே, ஃபேஸ மறந்துட்டீங்க ரெக்கார்டிங். அடுத்த ஹாஃப வந்து ஃபேஸ முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஓஹோ! ஓகே, ஆனா ஒரு ஹாஃப் இருக்கு. ஒரு ஹாஃப் ஓகே, செஞ்சதே தான். இட்ஸ் இட்ஸ் டோட்டலி சிமெட்ரிக்கல் அண்ட் தி லைட் இஸ் கமிங் ஃப்ரம் ஓகே, அபவ். ஓகே, ஓகே, அதனால ஓகே, 2ம் ஒரே ஓகே. மாரி தான் இருக்கும். ஓகே, ஓகே. சோ அத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிற வேண்டியதுதான், வேற வழி இல்ல. இங்க சே இது அந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. மீன்ஸ் ஐ ஆமா, வில் பி திணறிடுவேன். ஆமா. இது என்ன பண்றதுன்றது. ஏன்னா ஒன்னொன்னும் ஆரஞ்சு பரவாயில்லன்னு வச்சுக்கிருவோம். இப்ப இந்த லைட் வந்து இதுக்கு அடியில போடுறது, இந்த லைட் இங்க வர்றதுனாலதான் இங்க டார்க் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ம். அதுகெல்லாம் வந்து அது இந்த கிளாஸ் எல்லாம் வந்து என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பட் இப்போ கரெக்ட்டா தானே சார் இருக்கு. யூ நோ இட் இஸ் அ கிளாஸ் பிகாஸ் இட் இஸ் ஷோயிங் தி ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் தி இல்ல பிஹைண்ட். இப்ப இதுல இப்ப ஒயிட் வச்சாலே இது கம்ப்ளீட் ஆயிடும். கட் ஒர்க். அதான் சார் ஒயிட் வச்சா கம்ப்ளீட் ஆயிடுமா சார் இது? ஆமா, அந்த ஒயிட் இப்போ வைக்கிறது இப்போ சரியா என்ன வருமா? இப்போ என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதுதான் கிளாஸ்ல வருது. அண்ட் ஆமா. இதுல ஒயிட்ல வச்சுட்டா முடிஞ்சிடும் இது. இப்ப இந்த இந்த இடத்த வந்து இந்த ஆ, இடத்துல ஒரு லைட் இருக்கு. அதே லைட் வந்து இது வழியா கிராஸ் பண்ணி அங்க ஒண்ணு விழுகுது அது. ஓகே. இல்லையா? இந்த இடத்துல ஒரு லைட் ஒண்ணு விழுகுது. அது ஆ, அப்படியே கிராஸ் பண்ணி இந்த இடத்துல லைட் விழுகுது. இந்த லைட்டுக்கும் வேல்யூ வேற. ஓகே. 2 லைட்டுக்கும் வேல்யூ வேற. அந்த அந்த வேல்யூ கரெக்ட்டா உட்காருமா? அது அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட் ஒண்ணு இருக்கு. அது இந்த ம், அந்த அந்த கான்கேவ்ல ம். இந்த இடத்துல நான் லைட் இருக்கு. ரெஃபரன்ஸ் பிக்சரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் சார். ஓகே. ஆமா. இந்த லைட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ம், ம். அ இந்த லைட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல நெறைய டீடைல் வேற இருக்கு. அந்த ஓகே, டீடைல்லாம் போட்டோம் அப்படின்னா, இதுக்கு டீடைல் கேட்கும் அப்புறம். அதனால அந்த டீடைல் போடாம செய்யணும். அது அப்படியே கீழ இறங்கி அந்த கட் கிளாஸ்ல வந்து இட் ஹஸ் டூ சம்ஹவ் மேக் இட் லுக். இது ஹாலோவா இருக்கணும். இந்த இடம் சாலிட் ஆகணும். ஓகே. இங்க இருந்து கீழ வர வர சாலிட் ஆகிட்டே வரணும். டைமென்ஷன் மாற ம், மாற அந்த சாலிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது டைமென்ஷன் மாறும். இவ்வளவும் இது நடந்தாகணும் இப்ப கொஞ்ச நேரத்துல. ம். போதும் போதும்னு ஆயிரும். ஆஹ், ஆனால் அதான் சேலஞ்ச் இல்லையா? அதுதான் சேலஞ்ச். இந்த ஆரஞ்சு கீழ இருக்கிற ஸ்டெம், அந்த ஸ்டெம் அண்ட் ஃபுட் வந்து நீங்க எப்படி அத வந்து அத பேக்ரவுண்ட் கலர் கொண்டு வருவீங்க? அதுதான் எனக்கு புரியல. எனக்கும் புரியல. அது என்னன்னா ஒரே ஒரே ஒரு வழி என்னன்னா, அது ம். வச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா இருக்கா டார்க்கா வேல்யூ வேல்யூ தான். ஓகே, ஓகே. இஸ் த வேல்யூ லெஸ் மோர் அப்படின்றோம். லெஸ்ன்றது டார்க்கர், மோர்ன்றது வந்து லைட்டர்னு வச்சுக்கிறோம். இல்ல நான் இப்ப என்ன நம்ம கேக்குறேன்னா, நீங்க பேக்ரவுண்ட் யூ வாண்டட் டு சேஞ்ச் சார். சோ நான் என்ன கேக்குறேன்னா, ரைட் நோ தி இல்ல கிளாஸ் இஸ் பேக்ரவுண்ட் எக்ஸாக்ட்லி. சேஞ்ச் இல்ல. ஆ, பேக்ரவுண்ட் சேஞ்ச் இல்ல. இன்னும் ஓகே. லைட்டர் ஆக்கிற டைமென்ஷன் இன்னும் ஜாஸ்தி பண்றேன் இப்ப நான்றேன். லைட்டர் ஆக்கினீங்கன்னா இந்த கிளாஸோட கலரும் அதே கலர் கொண்டு வரணும் இல்லையா? வந்துச்சுன்னா வந்துச்சு, வரலன்னா நல்லா இருந்துச்சுன்னா விட்டுற வேண்டியதுதானே. ஓகே. அதாவது சி திஸ் இஸ் that's exactly what we have to understand. This is a very scientific human activity. ஓகே. மேத்தமேட்டிக்ஸ் வந்து வெறும் சயின்டிபிக் ஆக்டிவிட்டி. கெமிஸ்ட்ரி வெறும் சயின்டிபிக் ஆக்டிவிட்டி. ஹியூமன் ஆக்டிவிட்டி இல்லங்க. ஹைப்போதெட்டிக்கலி சொல்லிக்கலாம். அதாவது ஆல்டிடியூட பொறுத்தது, பிரஷரை பொறுத்தது, டெம்பரேச்சரை பொறுத்தது, ஹியூமிடிட்டியை பொறுத்தது. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல அது வரும். மேத்தமேட்டிக்ஸ்ல அதுவும் வராது. இதுல தப்பிதமா இருந்தாலுமே நல்லதான் இருக்குன்னா விட்டுறலாம். ஆமா. அதுல தப்பு நல்லா இருக்குல்ல இந்த ஃபார்முலா அப்படியே உள்ள வந்து ம். அப்படியே அடுத்தது வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிட்டு வர்றது. அந்த அப்படியே ஒரு ஸ்ட்ரீம் அப்படியே ஓடி 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 போற மாதிரி ரிப்பீட் ஆயிட்டு வருது. அதனால அப்படியே விட்டுருவோன்னு விட முடியாதுல்ல மேத்ஸ்ல. ஆமா. அப்ப இங்க விட்டுறலாம். அங்கதான் டிஃபரன்ஸ் வருது. அதனால எனக்கு என்ன நடக்க போகுதுன்றது வந்து எனக்கு தெரியணும்ன்ற எனக்கு இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு டார்க் இருக்கு. ம். அந்த வைன் கிளாஸ்ல வந்து இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று இருக்கு. ம். இந்த லைட் வந்து வெளியில வரணும்.
ஓகே. வெளியில வரணும். ஆனா இத விட டார்க்கா இருக்கணும். இந்த ஓகே. இடத்துல வைக்கிறத விட டார்க்கா இருக்கணும். ஓகே. ஓகே. நான் இங்க வைக்கிறத விட டார்க்கா இருக்கணும். ஓகே. ஓகே. இத நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா, இப்ப இந்த இடத்துல வச்ச கலர் எங்கெங்கெல்லாம் வருதுன்றது இதுல டச் பண்ணிருவேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல அந்த கலர் அப்படி வருது, இந்த இடத்துல அப்படி வருது, இங்க வருது, இங்க வருது. நான் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பேன். அப்படிதான் கொண்டு போயிட்டு ஓகே. இருப்பேனே தவிர, ம், எனக்கு கிளாஸ் மேல அங்க இருக்கிறது வந்து ஒரு ஒரு அந்த சுவத்து மேல நடந்து போயிட்டு இருக்கும். சின்ன சுவரு. ம். இல்லாட்டி தரையில வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வைடுக்கு ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டு நடந்தோம்னா நடந்துரலாம். 3 இன்ச்சஸ் பேண்ட். ஒரு 2 அடி 2 அடிக்கு செங்கல் அடிக்கு ம். ஸ்ட்ராங் ஒரு 2 அடி கட்டை. அதே 3 இன்ச்சஸ் வைடு. கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி நடந்துரலாம். 12 அடி உயரத்துக்கு ஒரு சுவர் எழுப்பி அது மேல அதேதான். There's no difference at all whatsoever. அதோட விட்த் நடந்து போறது. என்ன பிள்ளை இன்னொன்னு வந்துச்சா? அங்க நடந்து போனோம் அப்படின்னா கொலை நடுங்கிரும். அதாவது நடக்க முடியாது. கொலை நடுங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போயிரும். நடக்க முடியாது. யூ கான்ட். Because your psyche is not built for that. சரி, அப்படி ஒன்று இருக்கு. இந்த சைடுல வந்து ஒரு செடி, ஒரு ஒரு சிம்பிள் மெல்லிஸ், இந்த கிரீப்பர் மாதிரி ஒரு செடி அப்படியே அது ம். போயிட்டு இருக்கு. அதுல கிரீப்பர்ல அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்குமே, அதை Spring வரும். பிடிச்சுக்கிட்டு நடந்தோம்னா வில் ஃபீல் செக்யூர். ஓ யா ஒரு சிம்பிள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா சிம்பிள் போதும். சப்போர்ட். அதை பிடிச்சுக்கிட்டோம்னா என்னமோ அதை பிடிச்சு இப்படி கீழே விழுகும்போது அதை பிடிச்சோம்னா அதுல தொங்கிடலான்ற மாதிரி இல்ல. அதெல்லாம் தொங்கலாம் முடியாது. அதான் இப்படி ஆடிட்டு இருக்கோம் அது. அது சைக்காலஜிக்கலி யூ ஃபீல் சம்திங் இஸ் தேர். ஆமா, அதுதான் இங்க. ம். இப்ப எனக்கு இது வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து ம். எனக்கு வந்து இது வந்து பலான்னு சொல்லிட்டு ஒரு ஜக். அந்த ஜக் வந்து நல்ல ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல, நம்ம ஊர்ல வந்து ம். தவளை அப்படின்னுவாங்க அத. ம். ம். அந்த பாத்திரத்தை ஓப்பனிங் பெருசா இருக்கும், வாய் அப்படி ம். இருக்கும், அந்த உருளி மாதிரி இருக்கும். ம். ம். ஆமா. அந்த அந்த பாத்திரம் இது வரைக்கும் கரெக்ட். அங்க இருந்து ஒரு கோன் ஒண்ணு போய் லேசா ஓபன் அப் ஆகுது. அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்ணணும் எனக்கு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானா இமேஜின் பண்ணி வரைஞ்சேன் அப்படின்னா, இமேஜின் பண்ணி வரைஞ்சுக்கிட்டே போய் தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இத வந்து மண்ணுல செஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் மெட்டல்ல வந்திருக்கும். somebody has created. ஆமா ஆமா. அது இல்ல, அவங்க செஞ்ச ஆளுகளே ஏதோ ஒரு கல்லு ஒண்ணு அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கலாம். அதாவது we are talking about 10,000 years back, 10,000 or 15,000 or whatever. ஆமா. அது அப்ப இப்படி ஒரு போல் ஒண்ணு, போல் மாதிரி ஒரு கல்லு கிடைக்கும். ரிவர் சைட்ல அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் எலிப்டிக்கல் ஷேப்பே கிடைக்கும். பர்ஃபெக்ட். அப்படியா? நான் பார்த்ததே இல்ல சார். ஓகே. காஞ்சஸ்ல எல்லாம் போய் அங்க போய் ரொம்ப நாள் இருந்ததுனால அப்படி போகும்போது அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் கிடைக்கும். பர்ஃபெக்ட் ரவுண்டு. பர்ஃபெக்ட் ரவுண்டு கிடைச்சு ஒன்னு எடுத்துட்டு வருவோம். அங்க the Ganges mafia will be there. ஓ ஓகே. ஸோ ஒரு 15 ஸ்டோன்ஸ் நாங்க எடுத்துட்டு வந்தோம்னா எங்களுக்கு வந்து ஒரு 3-4 ஸ்டோன் கொடுத்துட்டு மீதி ஸ்டோன்லாம் வாங்கிடுவாங்க. ஓ ஓகே. அது வேற இருக்கு. நான் சும்மா அது ஒரு சைடுல ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். நிஜமா சார்? ருத்ராட்ச மரம் இருக்குமா, ருத்ராட்சம். ஓகே ஓகே. அந்த நீங்க சொல்றது எந்த பீரியட்ல சார்? நான் சொல்றது 75, 78. ஐ திங்க் இப்பெல்லாம் அந்த மாதிரி யூ காண்ட் ஈவன் டேக் நினைக்கிறேன்ல. அவங்க இல்ல, முந்தியெல்லாம் வந்து எடுக்க விட்டுட்டு திரும்ப வாங்கிக்கிருவாங்க. இப்ப அவங்க மாத்திரம் தான் எடுக்க முடியும். அவங்களுடைய லீடர் வந்து இப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். things are different. Very well organized crime. Then it was a criminal activity. Okay. ருத்ராட்சத்தை வந்து பொறுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா
இப்ப எங்கள மாரி ஆட்கள் போனோம் அப்படின்னா, we know what to choose and what not to choose. We have ஓகே, done that. We have ஓகே. learnt that. We have அந்த done that. முகம்லாம் பார்த்து இது பண்ணியிருக்கீங்க. பார்க்கறது முகம் 3 முகம் ஓகே. இருக்கு. 3 முகம்லாம் கிடைச்சுச்சுன்னா பயங்கரமா இருக்கும். ஓஹோ! அப்படி அப்படி இருக்கு. வரும். இப்ப இது அதுகள நாங்க ட்ரீலேருந்து விழுற சீடா சார் இது? நீங்க ட்ரீல ருத்ராட்சம் இருந்து சொல்றது? விழுகிற சீடு. ஆமா. ஒரு ஓகே, ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய பல்ப் போயிருச்சுன்னா உள்ள இருக்கிற சீடு. ஓகே. இப்ப நம்ம இது இருக்கு இல்லையா? ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸ் மேல ஒரு பல்ப் இருக்கு. ஆமா. அந்த பல்ப் ஃபுல்லா போயிருச்சுன்னா, அந்த ஒரு ரஃப்பா ஒரு சீடு ஒண்ணு இருக்கும்ல. அந்த ஆமா. சீட பாலிஷ் பண்ணானா ருத்ராட்சா மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு. ஆனா ஓகே, திஸ் இஸ் ஃபிளாட், தட் இஸ் a ஸ்பியர். ஓகே, கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு மரம் தான் அது. ஹியூஜ் ட்ரீ. ஓகே, ஓகே. நான் பார்த்ததே இல்ல. அந்த ட்ரீயே பார்த்தது இல்ல. சப்போஸ் டு பி a botany student, but I never saw that tree. ஓகே, நான் எங்க ஓகே, ஓகே. கூட்டிட்டு போறது ஃபீல்ட் ட்ரிப்னா ஊட்டி தான் கூட்டிட்டு போவோம். இல்ல ஆ. கொடைக்கானல் தான் போனோம். கொடைக்கானல்ல I have not seen இல்ல, ருத்ராட்சம். இல்ல. இருக்குன்னு கொடைக்கானல்ல சொல்லுங்க. இல்ல. ருத்ராட்சா இல்ல. கொடைக்கானல்ல இல்ல, ஊட்டிலயும் இல்ல. ருத்ராட்சா விந்தியா மவுண்டன்ஸ் அண்ட் அபவ் தான். ஓகே, ஓகே. விந்தியா மவுண்டன்ஸோட நார்தர்ன் சைடு. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல தான் வளரும் அந்த போல இருக்கு. கிளைமேட்டிக் ஆமா. அந்த ஹியூமிடிட்டி அதே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அந்த ஆல்டிடியூட் ம். அதுல தான் வரும்னு நினைக்கிறேன். இப்ப அத மாதிரி அந்த இத பார்த்து தான் இத செட் பண்றாங்க. ஓகே, ஓகே. We like this shape, we like the parabola இல்லையா? parabolic ம். shape இதெல்லாம் வந்து these are all very very natural shapes. ம். Very natural shapes அப்படின்னா things that come out of nature. கரெக்ட். ஸோ கரெக்டா எடுத்து பார்த்தோம்னா அந்த பை அந்த மாதிரி நேச்சரோடைய அந்த அந்த ஓரல் ஃபார்மேஷனு 1/16 மாறிட்டே வரும் தெரியுமா? அந்த அந்த பைக்கு மாறிட்டே வரும் இந்த ஓரல் ஃபார்மேஷன். ஓகே, அந்த அத மாதிரி ஷேப்ஸ் இது. ஓகே. அப்ப அத மாதிரி ஒரு ஷேப்பை நான் பார்த்தேன் அப்படின்னா இதை செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ம், ம். இத வந்து என்ன செஞ்சு பார்க்கணும். அப்ப அதுல என்னென்னலாம் சேர்ந்து how did that shape come into with light and shade value scale. ம், ம். So அந்த value scale I use here. ஓகே. Probably I would like to make this narrower or broader. ஓகே, ஓகே. ஈவன் பிராடர். Even broader or narrower. ஓகே, It depends upon what I want to do. ஓகே, அதுக்கு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். I ஓகே, start from here and keep going. ஓகே. அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸ். ஸோ I am not a slave to my vision on my reference. ஓகே. It's a See, it's you a are suggesting that balancing rod. always follow that rule அப்படின்னு சொல்றீங்களா? You just have that as a reference and make your own. Mostly, yes. ஓகே. Mostly. அதாவது சில நேரங்கள்ல வந்து ரெஃபரன்ஸ் will be so good, ம். you don't want to deviate. ஓகே, அதுவும் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க the label of the wine bottle, there is nothing to ஆமா deviate அதுல from that. ஆமா அதுல இல்ல எக்ஸாஜரேஷன் உண்டு இல்ல. ஓகே, அப்படியா? எக்ஸாஜரேஷன் உண்டு. ஓகே. அந்த அந்த பாட்டில் படம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. லெட் மீ see if I have the ஒரிஜினல் பாட்டில்ஸ். அது வந்து ஆக்சுவலா வந்து என் சன் இன் லாவோடைய பாஸோடைய கம்பெனி பாட்டில் அது. ஓ, ஓகே. அது பாஸ்க்கு கொடுக்கறதுக்கு தான் வரைய சொன்னாப்ல. அப்புறம் நான் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொடுக்கலன்ட்டாப்ல. அது ஒரு கதை. இல்ல கிஃப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆர்ட்டோட வேல்யூ தெரிஞ்சாதான் கொடுக்கலாம். நான் சொன்னேன், நான் ஒரு பெங்களூர்ல இருக்கும்போது when we were in Bangalore 2000ல இருக்கும்போது ஒரு பெங்காலி லேடி கிட்ட போஸ்டர் கலர்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். I was carrying அப்போ நான் பெரிய பையன் நான் 2 பேரும் போவோம் கிளாஸ்க்கு. சோ ரொம்ப நல்லா வந்தது போஸ்டர் கலர்ஸ். அது என்கிட்ட போட்டோ கூட இல்ல. நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கணும், இவரை ஸ்பெண்ட் பண்ண வைக்க வேண்டாம், நம்ம பண்ண பெயிண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டேன். So when I was doing it, it took time. I mean that is my one of the first painting. I took time and
ரொம்ப நல்லா வந்தது. அந்த ஆ, ஸ்டோர் கிட்ட நம்ம ஒரு ஒரு ராக் இருக்கு, பெரிய ராக் இருக்கு. லெஃப்ட்ல இருந்து சன்லைட் வருது. இந்த ஆ, ஹியூஜ் வேவ்ஸ் வருது. அண்ட் ஆ, வித் சாண்ட் அவ்வளவுதான். ம். நோ கிரீனரி நத்திங். ஓகே. ஸோ ஜஸ்ட் த வேவ்ஸ். அண்ட் ஐ லைக் த பெயிண்டிங் வெரி மச். அந்த நுரைச்சிட்டு வரதெல்லாம் ரொம்ப நல்லா வந்தது. ஆ, அப்போ கையோட ஹோல்டு நல்லா இருந்ததா அப்படின்னு தெரியல. இப்ப ஏன்னா நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது நீங்க உங்களது ரொம்ப நல்லா வந்தது. எந்து வரல. அக்ரிலிக்ல ஒரு பண்ணோம். ஆ, ஒரு ஆ, போர்டுல ஆ, ஆ. ஏரியல் வியூ த சீ ஷோர். ஓகே, ஓகே. ரைட், ரைட். ஆ, 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 அது அப்போ அப்போ நல்லா வந்தது. மீன்ஸ் நான் 2000ல நல்லா வந்தது. சோ அத வந்து ஆ, ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் கிஃப்ட்டா குடுத்தேன். ஆ. அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் தென் ஐ நியூ தட் த வேல்யூ ஐ மீன்ஸ் ஐ ஹேவ் டேக்கன் டைம். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். அது லாஃப்ட்ல எங்கேயோ போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஐ ஹேட் ஐ செட் இஃப் யூ ஆமா. டோன்ட் மைண்ட் யூ கேன் கிவ் மீ பேக் த பெயிண்டிங். ஐ வாண்ட் டு கிஃப்ட் யூ சம்திங் எல்ஸ் அப்படின்னாங்க. ஐயோ தெரியலையானோ அது எங்க இருக்குன்னு தெரியலையே தேடணுமே அப்படின்னாங்க. இப்ப அவ்வளவு அவங்க அவ்வளவு தூரத்துக்கு மெல்பர்ன் பீப்புள் போயிட்டாங்க. இருக்காங்க. ஆமா. இப்போ அவ்வளவு மோசமான மெல்பர்ன் பீப்புள் போயிட்டாங்க. இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. They don't know the value. So why am I even ஆமா, giving them அப்படின்ற மாதிரி. So to gift a painting அப்படின்னா you don't have to spend hours together unless they want to pay and buy. ஆமா. இல்ல கிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு இவ்ளோ மென்டாலிட்டியோட டைம் ஸ்பெண்ட் செய்யணும். பண்ணி ஆமா. இல்ல இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு சிம்பிள் அவுட்லைன் ஆஃப் ஒரு கணேஷா அந்த மாதிரி பண்ணா போதும் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்ட்ரோக்ல அப்படியே முடிச்சு, ஒரே ஸ்ட்ரோக்ல அப்படியே வரைஞ்சு கொண்டு போய் கண்ட்ராவியா இல்லாட்டி ஆமா. மண்டலான்னு ஒரு கண்ட்ராவியா ஒரு பெயிண்டிங் ஒண்ணு செஞ்சு குடுத்தோம்னா, தே வில் பி வெரி ஹாப்பி. ஓ! மண்டலான்ட்டு தே மைட் ஈவன் கீப் இட் இன் த பூஜா ரூம். ஏன் சார் மண்டலா கண்ட்ராவியான பெயிண்டிங்ன்றீங்க? யூ செட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஒரு வாட்டி நான் And உங்ககிட்ட கேட்கும்போது the original mandala is very important. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னீங்க. அது இட் ஆமா. டேக்ஸ் டைம் டு லேர்ன் அப்படின்னு. மண்டலான்றது வந்து தாந்திரிக் பேஸ். ஓகே. மண்டலான்றது வந்து எப்படின்னா, யுனிவர்ஸ்ல வந்து ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு சவுண்டுன்றது நம்ம நம்ம இந்தியன் பிலாசபி. ஓகே. ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு சவுண்ட் இருக்கு. ஒரு ஒரு சவுண்டுக்கும் ஒரு ஒரு சிம்பல் இருக்கு. ஓகே. ஆ இப்ப நம்ம அந்த அந்த ஆளு பேர் என்ன? ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் உடைய ஒரு மூவி என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு ஞாபகம் இருக்கா? நான் பார்க்கல சார். ஆ, ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து நான் இந்த அது கிறிஸ்டோபர் நோலன். ஓகே. வேற மூவி இது. இன்செப்ஷன் நான் நினைச்சேன். ஓ இல்ல அந்த ஆளு இது. ஸ்டீவன் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மூவிஸ் எல்லாம் பயங்கர அநியாயமா இருக்கும். அந்த ஆளோடைய அந்த மூவில ம். ஏலியன்ஸ் வந்து தே வில் வாண்ட் டு கான்டாக்ட் எர்த் பீப்புள். ஓகே. அப்ப அவங்க என்ன அவங்களுடைய மெத்தட் என்னன்னா இன்வைட் பண்றது அப்படின்னா தே வில் ஜஸ்ட் டேக் யூ அப் இன்டு தேர் ஓகே. வெசல். ஓகே. பிரேமா லைட் ஆஃப் பண்ணணும். இதை ஆஃப் பண்ணும்ல ஃபேனு காயுது எனக்கு ஃபாஸ்டா. அப்படின்னு வர்றப்ப என்ன கலர் சார் எடுத்திருக்கீங்க? லைட்டர் டோன் வந்து ஒரு ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி ஆ. கொஞ்சம் ப்ளூவும் கொஞ்சம் ப்ரௌனும் வேண்டேக் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டர் டோன் அங்கே கொண்டு வரேன். ஏன்னா அந்த இட்ஸ் நாட் ஒயிட். ஓகே. அப்ப ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சாரி. நான் ம். நீங்க இதுல ஆரம்பிக்கலன்றதுனால ஐ டிட்ன்ட் ரியலைஸ் தட். இல்ல ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு நான் இருக்கட்டும். பாட்டு அதெல்லாம் என்ன கதை பண்ண முடியும்? அதை என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. கதை பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா வந்து சமயத்துல டிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன் நான். ஐயோ என்னது ஒரே கதையா பேசிட்டு உட்காந்துருக்காருன்னு யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல சார், ரொம்ப ரொம்ப விஷயங்கள் அது மூலமா தெரியுது சார், தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் போய் தெரிஞ்சுக்க முடியாது. இதை பத்தி தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட மாத்திரம் தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க அப்படின்னு அதான் அது ஒரு ஒரு இது இருக்கு. அதனால கதைன்றது வந்து
depends upon what we are talking about. ம். இல்ல இந்த கிறிஸ்தவ இது வந்து என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் வந்து என்னன்னா, ஏலியன்ஸ் வந்து அப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன செய்றாங்க, ஏது செய்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் தே டோன்ட் சீம் டு பி வெரி rude, or they don't seem to kill. They don't seem to be aggressive, excessively aggressive இல்ல. வெப்பன்ஸ் யூஸ் பண்ணல. அப்ப ஓகே. என்னடா இவங்கள்ட்ட பேசிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னா, யாரை வச்சு பேசுறதுன்னு என்னன்னா கோயிங் 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 கோயின்னு வருது. அவ்வளவுதான். அவங்கள்ட்ட இருந்து வர மெசேஜஸ்லாம் என்னமோ கோயிங் கோயின்னுது, கோயிங் கோயின்னுது. ம். அப்ப இவங்க தரலி கன்ஃபியூஸ்ட். என்னடா செய்யறது, இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஏன்னா they are taking people, they are taking earth things. ம். சரி, நான் வந்து அதுக்குள்ளேயே வேல்யூ ஸ்கேல் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே. நான் வந்து இந்த வேல்யூவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நான் ஒயிட்டை வந்து நல்லா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. அதனால ஒயிட் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு லேஸ் அந்த கட்ல இருக்கிறது, இங்கெல்லாம் வந்து நான் ஒயிட் வைக்கிறதுக்கு, இதுக்கு ஒயிட் வைக்கிறதுக்கு ஐ திங்க் மை பியூர் ஒயிட் இஸ் இனஃப். ஓகே. ஓகே. அது நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறணும். அது இல்லாம நான் செஞ்சு வச்சுட்டேன்னா, ம். நான் அதோட ஹைலைட்டுக்கு நான் எங்க போவேன்? ம். எதை வச்சு செய்யறது? ம். ஐ won't be able to do it. கரெக்ட். அதனால இது டார்க்கன் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும். ஆமா இதை டார்க்கன் பண்ணிட்டு வந்தோம்னா அது செய்யலாம், அது செய்வோம். யூஸ்வலா வந்து என்ன செய்யறதுன்னா, அத மாதிரி செய்யறதா இருந்தா என்ன செய்யறதுன்னா, லைட் வச்சிருவோம், வச்சுட்டு கிளேசிங் பண்ணிடுவோம். கிளேசிங் பண்ணி அதை லைட் ஆக்கிடுறது. அதுதான் சார் பண்ணாங்க. ஆயில் பேஸ்டல் பண்ணோமா சார் இவங்களோட கிளாஸ்ல? நாரேபுரம் அவங்க பேர் என்ன? ஒரு கிளாஸ் அமிதாவோட இதுல ஒரு கிளாஸ் ஆன ப்ளூ ஷீட் கிளாஸ் பண்ணோம், வைன் கிளாஸ் பண்ணோம் நினைக்கிறேன். ஆமா கிளேசிங் தான் பண்ணோம். கிளேசிங் பண்ணி தான் முடிச்சோம். ஆக்சுவலா கொண்டாந்தது கிளேசிங் பண்ணி தான் கொண்டாந்தோம். இப்ப என்னன்னா, acrylic will dry darker. அதனால அந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் செய்யணும். எவ்வளவு டார்க்கரா இந்த இடத்துல இந்த கலருக்கு பக்கத்துல எவ்வளவு டார்க்கரா காயுதுன்றத நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்றதுதான் பெட்டர். அதனால லைட்டா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியாது. ஓகே சார். நான் இதை செஞ்சுக்கிட்டே அந்த கதை நல்ல கதை, அதை சொல்லிடுறேன். அது கடைசியில பார்த்தா இவங்க வந்து சவுண்ட் தான் அவங்களுடைய லாங்குவேஜ், வொக்காபுலரி சவுண்ட், பிச்சு எப்படி அதுக்காக தான் சொல்ல வர்றேன். இப்ப நம்மளுடைய வொக்காபுலரி வந்து வெறும் டிராயிங் மாத்திரம் இல்ல, டிராயிங்கோட நம்மளுடைய வொக்காபுலரி வேல்யூ ஸ்கேல் தான். வேல்யூ ஸ்கேல் தான் நம்மளுடைய மெயின் வொக்காபுலரி. டிராயிங் இல்ல. அதுக்காக டிராயிங்கை விட்டுற முடியுமா? அது இல்ல, அதை சொல்ல வரல. அப்ப டிராயிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னா, இல்ல அதான் அப்படி சொல்லவே அப்படி எடுக்கவே முடியாது. இருக்கிறதுலே முக்கியமான பாடி பார்ட் எதுன்னு சொல்லுவோம், பிரெயின் சொல்லுவோமா? அப்ப கண் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேள்வி கேட்டா சரியா வருமா? அதை எப்படி கேட்க முடியும்? இல்ல, அத மாதிரி போயிருது அது. இவங்க சவுண்ட்ல இவங்க இது பண்றாங்கன்னு பார்த்தா அப்பயும் இவங்களுக்கு விளங்கல. அதாவது என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்றது வந்து the Americans are not able to understand. திடீர்னு ஒருத்தன் இந்தியாவுக்கு போயிட்டு வந்த ஒருத்தன், ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட்,
ஏ இத மாதிரி இவங்க இந்தியன்ஸ் வந்து ஒரு சவுண்டு மாத்திரம் கொடுப்பாங்கடான்றான். என்னத்த தெரியுதா? வெறும் சவுண்டு மாத்திரம் கொடுத்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, வெறும் சவுண்டு மாத்திரம். ஓகே. சாமவேதா அது இப்போ இது கால் நமாஸ் பண்ணும்போது அந்த அந்த சவுண்ட் தான் சார் கேக்குது. இல்ல இங்க நமாஸ் 5 இல்லை இல்லை வெரி நமாஸோட சிமிலர் இல்ல ரிதம். இல்ல ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது டிரைவேட்டிவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அத. மேபி லைக் மீன்ஸ் வெரி சிமிலர் ஐ குட் ஃபீல் பிகாஸ் அது வந்து இப்ப நமாஸ்ல வர அந்த சில சாங்ஸ் ஐ ஹவ் ஹர்ட். இப்ப ஏன்னா இங்க 5 வாட்டி தொழுறாங்கல்ல. இல்ல So, நமாஸ்ல வந்து அந்த அதாவது பாங்கோசை அப்படின்னு சொல்லுவாங்க அத. Okay. the calling for Okay. prayer, calling the அந்த actual ஏத்த namas இறக்கத்தோட இல்ல பண்றாங்க. இல்ல அது இல்ல namas, that's a calling for come for Okay. namas ன்னு. Okay. namas Okay. வந்து you just keep quiet Okay. Okay. during namas, you don't make any noise. Oh, I don't know this. Okay. So everybody will be given a certain sign, can be a very click sound or whatever. So everybody says this prayer, goes down, says that prayer, bows down, says that prayer, puts the head down, gets up, stands up, says a prayer, goes down. அப்படிதான் இருக்குமே தவிர everything is silent. Okay. இந்த நமக்கு அந்த மைக்கில் சத்தம் போடுறது வந்து காலை விடிஞ்சிருச்சு, ஓகே, எல்லாரும் வாங்கப்பா நமாஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். ஓகே ஓகே ஓகே. அதுதான் அந்த நமாஸ். ஓகே ஓகே. அந்த சவுண்ட் வந்து அதுதான், அது இல்ல நமாஸ். ஓகே. பட் இங்க எல்லாருமே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே பிரேயர் ஹால் இருக்கு, இன்க்ளூடிங் ஆபீசஸ். ஆமா, இது வந்து இட்ஸ் முஸ்லிம் கண்ட்ரி. பட் தே ஆர் வெரி ஓப்பன் சார். லைக் முஸ்லிம் கண்ட்ரியா இருந்தாலும் தே ஆர் வெரி கார்டியல் வித் ஈச் அதர் அண்ட் தே அக்செப்ட் ஈச் அதர் ரிலிஜன் அண்ட் ட்ரீட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அதெல்லாம் இருக்கு. ஆமா, இங்க அல்ல அந்த அது என்னன்னா அங்கதான் என்ன இன்டர்காஸ்ட் மேரேஜ்லாம், அந்த இது மேரேஜ்லாம் முஸ்லிம்ஸ் மாதிரி கிறிஸ்டியன்ஸ் மாதிரி ஹிந்துஸ், என்ன முஸ்லிம்ஸ் மாதிரி ஹிந்துஸ், அந்த பாலி ஹிந்துஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் லைக் தே அக்செப்ட் ஈச் அதர் இன் ஜெனரல். அப்படிதான் நான் இங்க பாக்குறேன். ஒரு ஸ்டேட்டஸ் பாப்பாங்களா இருக்கும், பினான்சியல் ஸ்டேட்டஸ் பாப்பாங்களா இருக்கும், மத்தபடி இதெல்லாம் ரிலிஜியன் பாக்குறது இல்ல. அந்த கண்ட்ரியே ஃபார் செஞ்சுரிஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தானா ஃபார் செஞ்சுரிஸ் அந்த பாண்டியா கிங்டம் அவங்க போய் கொஞ்சம் அடிச்சிருக்காங்களே தவிர மத்தபடி அவங்க வந்து பெரிய வார்ல அடிபட்ட கண்ட்ரி கிடையாது. கரெக்ட். பெரிய வார்ல அடிபட்ட கண்ட்ரி கிடையாது. ஜப்பான் நிறைய வார்ல அடிபடும். நேச்சுரலாவே இங்க நிறைய வால்கனோஸ் இருக்கிறதுனால வெளியில இருந்து ஒருத்தர் வாருக்குன்னு வருவாங்களான்னு தெரியல. அது ஒரு இப்ப வந்து அது கம்ப்ளீட்டா வேற. அதாவது பாஸ்ட் வாட் யூ சே ஒரு 70 years அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோமா, 70 years 80 years வச்சுக்கிறோம். அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமே வேர்ல்டு வந்து காமர்ஸ் இதாகுது, இண்டஸ்ட்ரி இதாகுது. அப்ப எவ்ரிதிங் சேஞ்ச்ட். சைனீஸ் தான், ஃபுல் டாமினேஷன் பை சைனீஸ் தான் இங்க. ஆமா, அது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இட் வாஸ் வெரி புவர் ஃபிஷிங் நேஷன். ஓகே. It was a very poor fishing nation with a little bit of agriculture, hunting, அப்படி இப்படிதான் இருந்தாங்க. There were lot of. இப்ப இந்த இடத்துல அது பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த ஒயிட்னால அது பின்னாடி தெரியுது கிளியரா. பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து முன்னாடி இருக்குன்னு காட்டுறதுக்காக இத கொஞ்சம் பிரைட் ஆக்கி, ஓகே, கொஞ்சம் கண்டினியூஸா இல்லாம கொஞ்சம் பிரைட் ஆக்கி
ஓகே. பட் we விட்டு have to be விட்டு. very விட்டு விட்டு ஆனா we have to be very careful ம். not to make it look as if it's a broken edge. ஓகே, ஓகே. ஓகே, Bro, ஓகே. ஸ்மூத்தா போணும். ஸ்மூதா போகணும். ஓகே. ஸ்மூதாவும் போகணும், விட்டு விட்டு இருக்கணும்ன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ம். ஆனா இட் இஸ் பாசிபிள். ஓகே. இங்க இருக்கிற ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். தே கிவ் ஆமா, சோ ரொம்ப மச் ஆஃப் வித்தியாசமா இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். டு ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர். எங்க போனாலும் தே டூ இட் வித் அன் எலிகன்ஸ். ஒரு கிஃப்ட் ராப்பிங்னாலே இப்ப கிஃப்ட் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த கிஃப்ட் பார்த்தா அதுல என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு லட்டு வச்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஸ்வீட்ஸ் வச்சிருப்பாங்க. பட் தி சாதாரண ஒரு கிஃப்ட் விஷயம் ராப்பிங் இருக்கும். இஸ் சோ பியூட்டிஃபுல். கட்டாயமா ரொம்ப தி அநியாயமா இருக்கும் அது. பிரசன்டேஷன் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவங்களும் அப்படி இருக்கும். ஸ்ரீலங்கா. அப்படியா சார்? நான் ஆமா, போனது இல்ல. ஸ்ரீலங்காவும் ரொம்ப சில 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 விஷயங்கள், எல்லா விஷயமும் இல்ல. இப்ப போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து ஸ்ரீலங்கால அப்படி இருந்ததுக்கு காரணம் வந்து நாட் த சிங்களேஸ். இல்ல ஓகே. அது அதாவது பயஸ்டா சொல்லலைன்னா அந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் அங்க இருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க பின்னாடி, போர்ச்சுகீஸ் தான் அங்க மெயினா இருந்தது. ஓகே. போர்ச்சுகீஸும் அங்க லோக்கல் பீப்புளும். ஓகே. இங்க நம்ம ஊர்ல வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அங்க பர்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பர்கர்ஸ் வந்து ரொம்ப ஹைலி சொபிஸ்டிகேட்டட் பீப்புள். ஓகே. இந்த மாதிரி பேக் பண்றது, அது பண்றது, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அடேங்கப்பா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அவங்கள வச்சுக்கிட்டு இவங்க என்னமோ பெரிய ஒரு சொபிஸ்டிகேட்டட் பீப்புள் மாதிரி இவங்க சிங்களீஸ் நடந்துக்குருவாங்க. எனிவே அது வேற கதை. சொல்லிட்டு நம்மள தமிழர்களை வந்து குடையான்னுவாங்க. குடையான்னா பட்டிக்காட்டாங்கன்னு அர்த்தம். ஓ, ஓகே. இப்பயுமா சார்? ஆமாமா. இப்ப தமிழர்னு பார்த்தானா கொன்றுவான். அது வேற விஷயம். இல்ல 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 அப்படி கொல்லலாம் இல்ல. இப்ப இப்போ சவுத் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட் போயிட்டு வந்தாங்க. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் கண்டிப்பா நீ மிஸ் பண்ணாத போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. என் சன்னும் டாட்டர் போயிட்டு வந்தாங்க. இல்ல நான் இந்தியாவை ஃபுல்லா சுத்தி பார்த்தது இல்ல. நான் அந்த ஊர்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் திஸ் இஸ் தி ஏஜ் we can travel outside the country and afford to travel outside the country. ஆமா, அப்புறம் இது லோக்கலா இன்னும் டிராவல் பண்ணிக்கலாம். லோக்கலா எப்ப வேணாலும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். லோக்கலா டிராவல் பண்றோம்னா நம்ம லோக்கல் டிராவல் வந்து எப்படி இருந்தாலும் ரிலிஜியஸ் ஓரியன்டா தான் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு வரோம். அந்த கோயில போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு தோணும். அப்ப அந்த கோயில போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு போனோம்னா அங்க சொல்லுவாங்க யாராச்சும், அந்த கோயிலுக்கு போய் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. அப்படியே அது வந்து அந்த இது வந்துடும். நத்திங் ராங் இன் தட். பட் நம்மளுடைய எய்ம் ஆஃப் சீயிங் திங்ஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு பாசிபிளா இல்லாத மாதிரி போயிடும். நான் அப்படியே பேசிக்கிட்டே நான் பாட்டுக்கு பாக்குறேன் சார். நான் பாத்துட்டு வரேன். ஆமா. my sister traveled to Europe. அப்ப யூரோப் பத்தி சொல்லும்போது she said அங்க போயிட்டு she was so means she is not a very artistic person. அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆர்ட் லவர் அப்படின்லாம். பட் பிகாஸ் ஐ லவ் ஆர்ட், she immediately called up from there. நீங்க கண்டிப்பா இந்த ஊருக்கு வந்தே ஆகணும், இங்க பார்க்கணும். you will be stunned at the art and architecture. அங்க இருக்கிற சர்ச்சஸ், அங்க இருக்கிற மியூசியம்ஸ், அதெல்லாம் பார்த்தாக்கா ஒன்னொன்னும் அவ்வளோ இதுவா இருக்கு. மீன்ஸ் இட்ஸ் ஆல் வெரி ஓல்டு. மீன்ஸ் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தேர் எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்ப அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜெனரேஷன்ஸ் வழியா வந்துட்டு இருக்கோம்ல. இல்ல இப்ப என்னன்னா அங்கதான் வந்து ஒரு சின்ன ஒரு இது இயர் சீக்ஸ் ரெப்பிட்டேஷன். இயர் சீக்ஸ் நோன். ரெப்பிட்டேஷன் அப்படின்றத விட இயர் சீக்ஸ் நோன், ஐ சீக்ஸ் நியூ. ஓகே. அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம இந்த அண்ணா
நாங்க வந்து ஒரு we were at that time cultural ambassadors. So we were going around the country choosing great things from our country itself. அதான் எங்களுடைய ஜாப். ஓகே. அப்ப அது நாங்க செஞ்சுட்டு இருக்கிறப்ப we came across so much. இப்ப அந்த வார்லி இப்ப நான் அனுப்புன அந்த அந்த வில்லேஜ் சீன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய கதையே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த யாரு அத வந்து ஒரு லேடி வந்து ஒரு குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம சம்திங் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு இதுக்குள்ள. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வேல்யூ கரெக்டா அது வச்சாகணும். அந்த டிராயிங்கையும் வச்சாகணும், அந்த வேல்யூவும் நான் கரெக்டா வச்சாதான் அந்த இடம் வந்து அப்படி மடங்கும். இல்லாட்டி அந்த இடம் மடங்காது. அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா முக்கியா, அத கிங்ன்ற மாதிரி வச்சுக்கிறோமே. ஆனா முக்கியா கிங்ன்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருக்காது. முக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். அவனுடைய பிள்ளைய வந்து அங்க வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. சோ நம்ம இங்க லோக்கலா இங்க நம்மளுக்கு இருக்கிற அந்த மூக்கையான்றதும் இதுவும் சிமிலரா சார்? டர்ம்ஸ் இருக்கலாம். இருக்கலாம். இப்ப அவன் the மூக்கையா term is very common in South. முக்கியா the sound changes and the v வந்து b ஆகுது பெங்கால்ல அந்த மாதிரி. முக்கியா அப்படின்னா முக்கியமானவர். ஓகே. முக்கியமானவர் அப்படின்றத முக்கியா. ஓகே. இப்ப அத பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு நைவாட்டுன்னு சொல்லிட்டு வரையல அவன். ஓகே. அவன் வரைஞ்சது அவனுடைய என்ன நடந்துகிட்டு இருக்கின்ற ஹிஸ்டரிய வந்து இஸ் ரெக்கார்டிங். எப்படி நம்ம ஊர்ல வந்து இவர டேவிட வந்து அவன் அவ்வளவு பெருசுக்கு அந்த இடத்துல இடம் இருந்துச்சு கட்டினா. நம்ம ஊர்லயும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு. நான் குறைச்சலவா? எங்கேயாச்சும் மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்குல்ல, அதுல வந்து அந்த தூணுகள்ல வந்து யாளிகளா இருக்கும். அது இங்க புது மண்டபம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் புஸ்தக கடை ஆக்கிருந்தாங்க. இப்ப அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கிளீன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க உள்ள போனோம்னா ஒரு 75 தூண்ல யாழி இருக்கும். ரஷ்யால வந்து வின்டர் பேலஸ், சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அதான் வந்து லெனின்கிராடுன்னு சொல்லிட்டு நாங்க போனப்ப லெனின்கிராடு பேரு. சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து ஹெர்மிட்டாஜ் மியூசியம் சொல்லிட்டு ஒரு மியூசியம். அது வந்து என்னன்னா ஆக்சுவலி இட் வாஸ் பிஃபோர் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இட் வாஸ் த சம்மர் பேலஸ். ஓகே. அங்க வாசல்ல வந்து ஒரு 35-40 feet டால் ஸ்டோன் ஸ்கல்ப்சர். ஓகே. துவாரபாலகான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி அவங்க மேல இருக்கக்கூடிய போடியத்தை அப்படி தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே. 6 ஸ்கல்ப்சர்ஸ் நினைக்கிறேன். 6, அப்புறம் இந்த சைடுல 1, இந்த சைடுல 1. 6 2 8, இல்லாட்டி 8 2 10, அது மாதிரி சம்திங். They are all stone blocks. ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இடுப்புல துணி மாதிரி கட்டிட்டு curly hair அந்த கையில தூக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, கருப்பா ஒரு இது இருக்கும். அந்த இது திருப்புறம் இதுல அது பேர் என்ன சொல்லி இப்பதான் சொன்னேன் நான். புது மண்டபத்துல அந்த யாழி ஒரு 60 யாழி இருக்கு. ஓகே. அது உள்ள போய் பார்த்தாதான் அது தெரியும். அதாவது மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது போய் நின்னு பார்த்து கண்டுபிடிச்சாதான் தெரியும்.
ஒரு யாழி மாதிரி இன்னொரு யாழி கிடையாது. ஓ! ஓகே. 2 யாழி ஒரே மாதிரி இல்ல. இது ஒரு ஆச்சரியமா சொல்றோம். பட் தேர் ஆர் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி ஒண்ணும் பண்ற ரெப்ளிகாவும் இருக்குல்ல. ஏமா அது 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 பயங்கரம். அது நம்ம ஊர்லயே இந்த 1000 புத்தா ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஊர்ல இருக்கக்கூடிய புத்தா ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள்ல ஒண்ணு. ஓ, ஏன்னா நான் அந்த ஸ்டோனை வச்சு அது சொல்லலாம். ஓகே. இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி வந்து சைனாக்கு வந்து அந்த புத்திஸ்ட் இது சைனா அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பழைய இதா ஓகே. சைனா அப்படின்னா டிபெட் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ரிச்சுவல் கார்மெண்ட்ஸ், அதாவது அந்த டேபிள்ல போடுறது, அந்த அந்த சன்னியாசி பெரிய சன்னியாசி கரெக்டா அந்த பிரேயர் அப்ப மாத்திரம் மாட்டுவாங்க. அத சாதாரணமா மாட்ட மாட்டாங்க. ஓகே, ஓகே. அந்த அந்த ரிச்சுவல் கிளாத் அவன் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தோடைய டெக்னிக் வந்து கசியார் அப்படின்ற ஒரு டெக்னிக்ல செஞ்சிருப்பாங்க. அது கசியார். ஓகே. எங்க செஞ்சாங்க? வாரணாசியில. ஓ, ஓகே. ஆனா அது வந்து சைனீஸ். நீங்க சொல்றது வீவிங் டெக்னிக்கா? வீவிங் டெக்னிக். ஓகே. எங்க வச்சிருக்காங்க? சைனீஸ் பீப்புள் உடைய மியூசியத்துக்கு போயிருச்சு. இதுல இது திபெத் அவங்க வந்து எடுத்துட்டு போறப்ப அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. அது பாலிடிக்ஸ். நமக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்மது நிறைய வந்து இங்கிலாந்துல இருக்கு. அப்படி இப்படி எல்லாம் நிறைய கதைகள் வருது இல்லையா? ரைட். அதெல்லாம் அப்படி இருக்கு. அந்த இடம் இந்த இடத்த மாத்திரம் பார்த்தோம்னா அப்படி இருக்கு. பக்கா ஆரம்பிக்குது. இப்ப நீங்க வச்சிருக்கிறது மீடியம் ஒயிட், அதாவது இல்ல இந்த இடத்துல ஒயிட், நல்ல ஒயிட், பியூர், ஆல்மோஸ்ட் பியூர் ஒயிட். ஆனா திக்கா வைக்காம ஸ்கேட்டர்டா வச்சிருக்கேன். ஸ்கேட்டர்டா வச்சிருக்கேன். ஷோ தி பேக்ரவுண்ட். ஆமா. ஓகே. சரியா? அப்படின்றப்ப நமக்கு வந்து அந்த யூரோப்ல இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 பேர் போயிட்டு வந்தாங்க. இப்ப இட்டாலிக்கு போயிட்டு வந்துட்டு, சார் என்ன சார் இவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க, அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்தேன். இந்தியால ஃபுல்லா சுத்தி பார்க்காம நான் அங்க போகணுமா அப்படின்னு இருக்கு. ஆமா, அது எக்ஸாக்ட்லி அதான் நான் சொன்னேன். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா அவங்க? ஓகே, ஓகே. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஃப்ஏல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், மற்றபடி ஒரு ஒரு எங்கூட வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். ரஞ்சித் சார், அவர் பிரமாதமா செய்வார். அவரு இஸ் ஆல்சோ டெடிகேட்டட். அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு போய் என்னைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய 68 அடிக்கு 16 அடிக்கு ஒரு பெயிண்டிங் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? 68 அடிக்கு 16 அடிக்கு ஒரு பெயிண்டிங் வந்து ஜிம் கார்பெட் பார்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, நைனிட்டால்ல. நைனித்தால்ல ஜிம் கார்பெட் பார்க்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு மியூரல் ஒன்று செஞ்சேன். பெயிண்டிங் இல்ல, மியூரல். மியூரல்னா என்னன்னா 3Dல வந்து நிறைய ஒரு மலை மாதிரி அது இதுகள்லாம் ரிலீஃப் ஒர்க் மாதிரி செஞ்சு ஒரு 3Dல கொஞ்சம் ஓரளவுக்கு 3Dல வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அத இப்ப எங்கேயான Facebookல போட்டிருக்கீங்களா சார்? இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல ஜிம் கார்பெட் மியூரல்னு தேடினாலே வருமா? ஜிம் கார்பெட் மியூரல்னு தேடி நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். நான் அது தோணவே இல்லை எனக்கு அப்படி பார்க்கணும்னு.
ஏன்னா அந்த அந்த ஆளுங்க யாருக்கு வரைஞ்சு கொடுத்தேன்னா அது ஒரு யார் ஆர்டர் பண்ணாரோ ஒரு பெரிய மனுஷன். கடைசியில யாருக்கு போய் சேர்ந்து அவங்க அந்த கிளாரிஜஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, கிளாரிஜஸ்னு ஒரு ஹோட்டல், ஃபேமஸ் ஹோட்டல்ஸ் இல்லையா, ஓகே. தெரியும்ல, யூ யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் ஐ அபௌட் ஹவ் தட். ஹர்ட் ஐ ஹவ் நாட் ஹர்ட் சார். அது என்ன இது சார்? என்ன மாதிரி இருக்கும்? இட்ஸ் எ ட்ரீயா? எது? நீங்க சொல்ற மியூரல், வாட் இஸ் தட் மியூரல் அபவுட்? கிளாரிஜஸ் ஜிம் கார்பெட் ரிசார்ட்ல வந்து மியூரல். ஓகே. கிளாரிஜஸ் ஜிம் கார்பெட் ரிசார்ட். இல்ல சார், அந்த மியூரல்ல என்ன இருக்கும்னு கேக்குறேன். மியூரல்ல ஒரு மவுண்டன் ஒன்று இருக்கும், ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். ஓகே. அதாவது அந்த ரிவர் அப்படியே ஓடி ஓடி மவுண்டன் அரிச்சிருக்கும் தெரியுமா, ஒரு கிளிஃப் மாதிரி இருக்கும் இந்த சைடுல இருந்து பார்த்தோம்னா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. எந்த இயர் கொடுத்திருப்பீங்க சார்? ஆ 94, 95 இருக்கணும். நான் ராமச்சந்திரன்ட்ட கேட்கிறேன். ஓகே. ராமச்சந்திரன்ட்ட அதோட இது இமேஜஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன். அது அது ஒரு ஒரு இட் பிகேம் அ வெரி பிட்டர் எபிசோட். ஓகே ஓகே. காசு தர மாட்டேன்ட்டாங்க, அது பண்ண மாட்டேன்ட்டாங்க, இது பண்ண கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அது அவர் அந்த யாரு எங்களை கூப்பிட்டாரோ, உனக்கு நான் வேற ஒரு வேலை தர்றேன், என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கின்ற லெவலுக்கு அப்படி போயிடுச்சு அது. ஸோ அத நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் வந்தா அது வெளியே வருமே தவிர, அது ஜென்ரலா வந்து அதை பத்தி நான் பேசுறதே இல்லை. ஓகே. இல்ல அத மாதிரி என்னத்துக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப அன்டவுட்டட்லி அது பியூட்டிஃபுல் தான். ஓகே. அந்த அந்த கண்ட்ரீஸ்ல அங்க இருக்கிற விஷயங்கள் வந்து அன்டவுட்டட்லி பியூட்டிஃபுல். அதாவது அமேசிங். நான் வந்து ஃபீவர்லாம் வந்திருக்கு எனக்கு. ஓகே. என்னுடைய ஒரு அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டிராவல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் டிராவல். ஓகே ஓகே. அதுவும் நாங்க எப்படி போவோம் அப்படின்னா, வில் பி கோயிங் as இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகே. கிட்டத்தட்ட எங்களை வந்து அம்பாசிடர் அந்த அந்த ஒரு கேட்டகரியில ட்ரீட் பண்ணுவாங்க. என் பாஸ அஃப்கோர்ஸ் நேச்சுரலி நாங்க கூட இருக்கிறதுனால we to get that. So your boss will also be an artist? He was a designer. He was with Vogue magazine இருக்கு இல்லையா? ஓகே. Vogue magazine தெரியும்ல? தெரியும் சார். Vogue magazine உடைய ஃபவுண்டர் டயானா ரீலண்ட்னு சொல்லிட்டு அந்த லேடி தான் இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓகே. அப்படிப்பட்டவர். he was the person who he was பேகாதன் தெரியும் இல்லையா? பேகாதனுடைய I don't know if I told you this. பேகாதனுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த அந்த பீரியட்ல, அந்த அம்மாவுடைய இதுல இருக்கிற சமயத்துல வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். பீட்டில்ஸ்க்கு வந்து அந்த ஹேர் கட் கொடுத்தது என் பாஸ். I don't know what is that sir. பீட்டில்ஸ் ஓகே ஓகே ஓகே. அந்த சிங்கர்ஸ் பீட்டில்ஸ்க்கு அந்த ஹேர் கட் கொடுத்தது என்னுடைய பாஸ். ஓகே. அந்த அந்த அப்படி அப்படி அவங்க பீட்டில்ஸ் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு பழக்கமான ஒரு ஆட்கள் மாதிரி. ஓகே. சரியா? ஆனா இவர் என்ன சொல்வார்னா, if you give me a good scale and a pencil, I will not be able to draw a straight line ன்னுவாரு. drawing வந்து வராது அவருக்கு. ஓகே. the way he will explain. But designing பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா சார்? அவர் வந்து he will explain design. Wow, okay. He will explain design. அவர் மைண்ட்ல இருக்கு, he will explain it. ஆமா, he will explain design. And I was so important to him because you were able to do what he said. As he was explaining, I was able to make that into an artwork. Wow, okay. அந்த ஒரு பர்టిక్యులர் பீரியட்ல இப்ப கதை சொன்னா ஸ்டோரி போர்ட் பண்றாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி நான் வந்து கட்டு டிராயிங் போட்டு ஓகே.
அவர் சொல்றது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. நான் தான் ஸ்டுடியோ இன்சார்ஜ் அஃப்கோர்ஸ் நேச்சுரலி that will automatically come to me, yeah. Okay. Because of the way I worked, because of the way I could work. அவரோட தான் அவரு கூட கிளம்பி போய் தான் நான் வந்து ஐ டிராவல் த வேர்ல்டு. ஓகே ஓகே. என்னுடைய வேர்ல்டு டிராவல் வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் அவர் கூட போனதுல தான். ஓகே. இப்ப எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப அவரு வந்து டைனரிலன்ட்டு ட்ரெயின் ஆனவர். அதான் பாயிண்ட். சரியா, அங்க ட்ரெயின் ஆனவர் அவரு. இந்தியாவுக்கு வந்து சேர்றாரு. இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தா டயனா ரீலண்ட மீட் பண்றதுக்கு இந்திரா காந்தியோடைய டிசைன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அட்வைசர் ஒரு லேடி, புப்புல் ஜேக்கர்னு சொல்லிட்டு ஒரு லேடி. மீனிங் அதாவது என்னன்னா, இப்ப ஜீனியஸ்னா என்ன அப்படின்னு சொல்றது என்ன, வாட் இஸ் ஜீனியஸ் ஆக்சுவலி? ஜீனியஸ் இஸ் நத்திங் பட் நோயிங் அ லாட், இல்லையா? அதாவது அதை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு knowing a lot and sharing that knowledge, அதுவும் ஜீனியஸ் தான். யூசிங் தட் நாலேஜ், யூசிங் ஷேரிங்ன்றதை விட யூசிங் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்ப அந்த லேடி வந்து என் பாஸை வந்து நான் ஜீனியஸ்ன்னு சொல்றேன். அதான் மிஸ்டர் மாத்தன் சிங் தான், அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பாஸ் எங்களுக்கு டிரெக்டர் அவரு. அவர் ஜீனியஸ்ன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து ஜீனியஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாக்டா நம்ம எடுக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஒரு டெஃபினேஷன் ஒண்ணு கொடுப்பாங்க. டு பி a genius, யார் பெட்டன் ரசல் சொன்னார்னு நினைக்கிறேன். டு பி a genius you have to know something about everything. Okay. And everything about something more. இல்ல, அருமையான ஒரு விஷயம் தானே அது. That is how you measure genius. இப்போ விஜய் ஷோஸ் தட் they sing, இப்போ செஸ் விளையாடுனா செஸ் விளையாடுறான், டான்ஸ்னா டான்ஸ், மியூசிக்னா மியூசிக், he is showing that that is why the mass crowd is liking that. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்க போறதுன்னு இனிமே பார்த்தா தான் தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓட்ட விட்டுருச்சு, அது இருக்கட்டும். பட் he was not playing actually. He was shown as if he was playing and doing things. So but they never showed him as a genius. ஜீனியஸ் மாதிரி காட்டி இருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் தெரிச்சு ஓடி போயிருப்பாங்க அவனுடைய ஃபாலோவர்ஸ். Because they wouldn't want to see a genius. They would want to see an idiot able to do good things. Able to do big things. அப்படி ரைட், ஓகே. அது பாலிடிக்ஸ்ல உள்ள போனோம்னா கம்ப்ளீட்டா நான் வந்து ஐ might start fuming at my mouth. ஏன்னாப்பா unbearable. Anyway, let's not go into that. இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, மேலேயும் அப்படிதான் வருதா சார்? ஓகே. என்னதுமா? அந்த மவுத் மேல வரைக்கும் அந்த ஒயிட் வந்துடுதுன்னு சொல்றேன். அது இந்த சைடு, இது கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் சைடு இது, அது கான்கேவ் சைடு. ஓகே. கான்வெக்ஸ் சைடுல எண்ட் வரைக்கும் வருது, மேல வரைக்கும் வருது. அப்படி பார்க்கும்போது மியூசியத்துக்கு போறேன் நான். எப்படி போயிருக்கோம் நாங்க? எங்களுடைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுத்துட்டு போயிருக்கோம், எங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துட்டு போயிருக்கோம். நாங்க போனது டெக்ஸ்டைல்ஸ், மற்ற ஹேண்டிகிராஃப்ட்ஸும் இருக்கு. நாங்க அங்கேயும் போய் ஹெல்ப் பண்றதுக்கு போவோம். so on and so forth. So many things were happening at the same time.
போய் பார்த்தா இங்க யாரு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கிராமத்துல உட்கார்ந்துகிட்டு, அதாவது அந்த பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த முகல் பேட்ரனேஜ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கிராமத்துல உட்கார்ந்துகிட்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பொழுது போகாத நேரத்துல அப்பதான் செஞ்சிருக்காங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அது வந்து ஒரு லைவ்லிஹுட் ஆகும் அப்படின்றது பின்னாடிதான் வருது. உட்கார்ந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஏ தல்லாலோ தானேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இவங்க உட்கார்ந்து செஞ்சிருந்திருக்காங்க. Okay. You're talking about which art, sir? Anything connected to Indian art. Okay. வார்லியா இருக்கட்டும், உருளியா இருக்கட்டும், Gold and Varli I understand, but Madhubani இது மூணும். அதை தவிர வேற என்ன சார் அந்த மாதிரி கேஷுவலா செஞ்சிருக்க கூடியது? வால் மியூரல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? ஓகே. கோயில்ல இருக்கக்கூடிய வால் மியூரல்ஸ் உட்காந்து இங்க என்னமாச்சும் சும்மா இருக்குடா, இந்த இடத்துல என்னமாச்சும் ஒண்ணு வரேங்கடா, டேய் வாங்கடா எல்லா பிள்ளை வா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சும்மா உட்காந்து ஓடு காலிப்பா அடி கொண்டு உட்கார்றா வரடா அத அப்படிதான் வரைஞ்சிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க கேரளா மியூரல்ஸ் எல்லாம் பார்த்தா அது கொஞ்சம் அதெல்லாம் லேட்டர் பீரியட், ரொம்ப லேட்டர் பீரியட் இல்ல. அதெல்லாம் பார்த்தா 19th century. அப்ப அதுக்குள்ள பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டாங்க, முகல்ஸ் வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. ஆர்ட் பிகேம் an integral part of the kings. ஓகே. கோயிலை தவிர இவங்களுக்கு ஆர்ட்டே கிடையாது இல்ல நம்ம ஊர் ஆளுங்களுக்கு. கரெக்ட். கோயில் மாத்திரம் தானே ஆர்ட். ஆமா. வேற எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்தான்னா வீட்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஞாபகமே இல்ல. மீன்ஸ் we never had. வீட்ல நமக்கு ஒரு பெயிண்டிங் கிடையாது. போட்டோகிராஃப்ஸ் தான் இருக்கும். அப்படி இருந்ததுனாலும் அது only rich people house can afford that. அதுவும் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் 19th centuryல தானே வருது. போட்டோகிராஃப்ஸ் 19th centuryல தானே வருது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஓகே. ஒண்ணுமே இல்லன்னா இல்லாம இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. கலர்ஸ் எப்போ சார் வர ஆரம்பிக்குது? எப்பயுமே இருக்கு. நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போதுமே இருக்கு. எப்பயுமே இருக்கு. என்ன இதுல சோகத்துல வரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய ஆர்ட்டை நம்ம இன்னும் இப்ப வரைக்கும் கூட அதாவது எங்க அப்பா அம்மா வீட்டுல ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னைய ஸ்டாப் பண்ணா என்னமோ மென்டலா என்னமாச்சும் அஃபெக்ட் ஆயிருமோ, இல்லாட்டி வீட்டை விட்டு ஓடி பண்ணாலும் போயிடுவான் அவன் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் எனக்கு வீட்டுல படம் வரைகிறதுக்கு விடுறாங்க. ஓ, அதுக்கு முன்னாடி வீட்டுல படம் வரைய முடியாது. ஓகே. பட் உங்க யூ ட்ரூ ஃபார் யுவர் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்லாம் வரைஞ்சு கொடுத்தது அதெல்லாம் காலேஜ் ஸ்கூல் முடியிற சமயத்துல இல்ல. அதெல்லாம் நான் ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் ஐ வாஸ் 8-9 years இல்லையா. அப்பெல்லாம் அடிச்சு நிறுத்திடலாம். ஏய் நிறுத்தா, என்னடா செஞ்சிட்டு இருக்க? பாடம் வரைச்சிட்டு இருக்காங்க, சரி எந்திரா அப்படின்றாங்க. ஓ மை காட். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல தான் இவன் வரைகிற படம் பயங்கரமா இருக்கு அப்படின்றாங்க. அதுவும் சிலான்ல என்னுடைய மாமாமாரு. ஓகே ஓகே. இவன் வரைகிறது அநியாயமா இருக்கு, இவனை இது பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு யாராவது வேணும், ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு யாராச்சும் வேணும். அவங்க மெட்டீரியல்ஸ் தர ஆரம்பிக்கிறாங்க, நான் வரைய ஆரம்பிக்கிறேன், மெட்டீரியல்ஸை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறேன். டக்குன்னு பார்த்தா இது எனக்கு நான் ப்ரொஃபஷன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னதை எங்க அப்பா கொன்னே விட்டார். No, he didn't love me.
we had a Kumbakonam College of Fine Arts அப்போ இருந்தது. இருந்துச்சு But still இருந்தது he அப்ப இருந்தது. நான் okay. கும்பகோணம் ஃபைனான்ஸ்ல தான் போய் சேர்றேன்றேன். Ah, நோ சன் ஆஃப் மைன் வில் லீவ் மை ஹவுஸ் வித்தவுட் அ கிராஜுவேஷன் அப்படின்ட்டார். அங்க graduation is not counted. Means you can get graduated there also, இல்ல? எது Kumbakonam Fine Arts College was there, இல்லையா? அதுல கிராஜுவேட் ஆக முடியாது. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ட்ரக் வித் யூ கேன் பிகம் ரிச், there are so many other things இல்லையா? அதாவது சோஷியலி அன்அக்செப்டபிள் ஆக்டிவிட்டிஸ் Okay. செஞ்சும் பறக்கார ஆளாமே நீ இருக்காங்கல்ல இவங்க. அந்த மாதிரி அந்த படிப்பு படிச்சுட்டு எவனாச்சும் கிராஜுவேட்னு சொல்லுவானாடா தன்னை அப்படின்றாங்க. How ரொம்ப can you நல்லா possibly ஆமா நல்லா வருது இல்ல மாதிரி அநியாயமா வந்துகிட்டு இருக்காது. How can you call So yourself அந்த educated? இப்போ நீங்க அந்த கிளாஸ்ல இருக்கிற வேல்யூஸ் அப்படியே பார்த்து Values we are doing ஆமா that. ஆமா அங்க வந்து Okay. டார்க் இவ்வளவுதான் டார்க் வைக்க முடியும், இந்த இடத்துல இவ்வளவுதான் லைட் வைக்க முடியும்ன்றத வந்து நான் ஆக்சுவலா அந்த டிராயிங்கையும் ஃபாலோ பண்ணலையேனா ஓகே. இல்ல, அந்த டிராயிங்கையும் நான் ஃபாலோ பண்ணல. கொஞ்சம் பண்றீங்க கொஞ்சம் சார். இப்போ இதுக்குள்ள இருக்கிற பின்னாடி இருக்கிற டைமண்ட் தானே இப்ப போட்டுட்டு இருக்கீங்க. இல்லையே, behind இந்த the- நான் போட்டிருக்க டைமண்டே அங்க இருக்கிறது வேற இங்க இருக்கிறது வேற. அப்படி சொல்றீங்களா? ஆமா, நான் வந்து ரேண்டமா என் படத்துக்கு இது சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிருக்கேனே தவிர அப்படி இருக்கிறது இல்ல. அங்க ஓகே. நான் செஞ்சு வச்சது இது. அப்படி என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அங்க போய் அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய see there are 3 civilizations in this world which are the oldest civilization. Civilization அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னா, they were able to rule themselves. Okay. They had a system of They formed a system. Civilization now what I see understand is they formed a system they, to they had a organize system. things. ஆமா, they had a system where division of labor was very clearly delineated. Okay. அப்ப டிவிஷன் ஆஃப் லேபர் டெலினேட் ஆயிருது. அவன் உட்காந்து அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் உட்காந்து அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தானாலே அவன் எக்ஸ்பர்ட் ஆயிடுவான். அப்ப அவன் எக்ஸ்பர்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் இந்த எக்ஸ்பர்ட்ஸோட வேலையை பார்த்தா இப்ப மாச்சு பிச்சு தானே அந்த பேரு? ஆமா, அந்த பிரமிட் கொலம்பியா அந்த ஏரியால ஓகே மாச்சு பிச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஐயோ அப்பா, என்ன ஒரு எப்படிடா அவங்க எப்படி இருந்தாங்க? என்னமோ ஒரு பிரமிட் கட்டிடுறேன். பட் தேவர் ஹண்டர் கேதரர்ஸ், மோஸ்ட்லி ஹண்டர் கேதரர்ஸ் அண்ட் primitive people. Okay. சரியா? they had human sacrifice and things like that. மவுண்டன் மேல இருந்திருக்காங்க. ஐயோ எப்படிடா அவங்க வந்து இப்படி ஒரு சிவிலைசேஷன் எப்படி இருக்கா? அப்படியே கொத்திச்சு அப்படியே வேர்த்து நம்ம ஆளுகள்லாம் எனக்கு போயிட்டு வந்த சில ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு நான் செருப்ப ஷூவை கலட்டி உள்ள துப்புனேன். ஏடா வெக்கமா இல்லையாடா நாய்களே? When was that? It was discovered very recently, about say 80-90 years back. Okay. Machu Picchu and Aztec ன்னு சொல்லிட்டு ஒரு சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா? Okay. It was discovered recently. And how old is it? I don't know, sir. 1400. 1400 years. Okay. 1400 AD, not BC. Okay. It is amazing. How old are we? இவன் வந்தான் தெரியுமா? கிரீஸ்ல இருந்து அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாரியர் வந்தான். எப்படி வந்தான்? கிரீஸ்ல இருந்து
அப்படியே சுத்தி கைபர் கணவாய் வழியா கைபர்னு ஒண்ணு மறந்து போச்சு. அது வழியா உள்ள வந்து தான் அவன் வந்து இங்க புருஷோத்தமனோட இருக்கிறான். அப்ப அவன் ஏன் இங்க வந்தான்? Because he heard that there is a country, there is a land where everything is in abundance. Oh, okay. If we go and capture that, அதை கேப்சர் பண்ணாம வேர்ல்ட கேப்சர் பண்ணாதான் வந்து we can't boast. Okay. It is such a huge civilization. அங்க அந்த வேர்டு தான் வருது. It is such a huge civilization. BC, before Christ, 300. Before Christ 300, நம்ம கண்ட்ரிக்கு வந்து அப்படி பேர். யூரோப் என்ன வந்துச்சு? They were wearing leather. Their knives, the swords that they fought with, the Spanish people, Spaniards. But one thing, sir, one thing I observed was the finesse which we observed there and the finesse we see here, there is a vast difference. And the finesse it was destroyed. Okay. It was destroyed by the Britishers. Okay. The European என்ன சொல்றது, uncivilized people. And later on, it was not created again because those artists were not there, or they didn't feel the need to do it again. They didn't have patrons to do it. Okay. சரியா? இப்ப அதெல்லாம் வந்து கன்சியூமர் குட்ஸ் எல்லாம். They are not just worship goods, they were all consumer goods. அப்ப கன்சியூமர் குட்ஸ்னா யாராச்சும் கன்சியூம் பண்ணணும் இல்லையா? கன்சியூம் பண்ணாட்டி அதை வந்து செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. கன்சியூம் பண்றதுக்கு வந்து ஆளுக இல்லை அப்படின்றப்ப இருந்த பெஸ்ட் திங்ஸ் எல்லாம் இவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷர்ஸ், போர்ச்சுகீஸ், இவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் வந்து they just swindled everything and went off. போன மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட்லயும் அதுலயும் இதுலயும் இருக்கு. யூரோப்புக்கு போனோம்னா இருக்கு. அந்த இதுகளை எல்லாம் மறைச்சிக்கிட்டு வேற வர்றாங்க இப்ப. Because they don't want, why they are hiding அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, they don't want India to have a big name. Okay. இப்ப அந்த பிக் நேம் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா காமர்ஸ் வந்து இந்தியா பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏன்னா they are such ancient civilization. அப்ப அவங்களுடைய திங்ஸ் நல்லா இருக்கும்ல, அப்ப அதை வாங்கன்னு போவாங்க. That's the reason why they destroy civilization இல்லையா? காமர்ஸ் ஒரு மெயின் ரீசன் காமர்ஸ். நீங்க காந்தாரா மூவி பாத்தீங்களா சார்? காந்தாராவா? பார்த்தேன். அதான் கன்னடால. கன்னடா. the second part பாத்தீங்களா? 2 பார்ட் இருந்துச்சா தெரியலையே. நான் பார்த்தேன். இது அந்த நம்ம என்டிஆரோட மகன் தானே? அவர் என்டிஆர் மகனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர், யார் என்டிஆர் மகனோ ராஜ்குமார் மகன் சம்திங், ஒரு பெரிய ஆளோட மகன். ஓகே. I don't know that, sir. But the movie was good. Like அவர் வந்து how civilization started by foreign trading அதெல்லாம் அழகா காமிச்சிருக்காங்க. And how their belief system worked. அந்த செகண்ட் பார்ட்ல. ஆமா. அப்படியே செகண்ட் பார்ட்லயா? ஓகே. நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது செகண்ட் பார்ட்டும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. இப்ப அது சொன்னேன்னா இன்னும் ரொம்ப அழகண்டா தெரியும். என்னன்னா நாவல்ட்டி இருந்தாதான் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்ப்போம். எனக்கு இது வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன். நான் இது வெளியில வந்து எங்களுடைய எக்ஸிபிட்ஸ் நாங்க எடுத்துட்டு போறப்ப அங்க அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றதுக்காக we'll train ourselves and go. Okay. That becomes an essential part of being ambassadors இல்லையா?
அப்ப you should know the history completely of ஆமா what you're டு doing. டு ஆமா ம். டு நான் கொண்டு போறது கட்டாயமா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ம். அது ம். இல்லாம ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஆத்தென்டிக்கா பதில் சொல்லி ஆகணும். ம். என்னத்தையாச்சும் ஒண்ணு சொல்லி வச்சுட்டு அடுத்த நாள் நாங்க வந்து 15, 20 டேஸ் இருக்க போறோம். ம். அடுத்த நாள் வந்து ஏய் என்னடா இப்படி சொன்ன? இப்படி இல்லையேடா, இப்படில இருக்குன்னு சொல்லி சொன்னா, எங்க போய் நான் மூஞ்சி வச்சுக்கிறது? ம். நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வேற அம்பாசிடர் அவங்கெல்லாம் வேற எங்களோட கூட இருப்பாங்க. ஓகே. ஏய் ஏன்டா வாய மூடிட்டு சும்மா இருந்துக்கலாம்லான்னுவாங்க எங்கள பார்த்து. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லேன்னுவாங்க. ஓகே. So those stories were all a part of our learning. ஓகே. Learning to travel. அதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த அந்த மூவில பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஐ வாசன்ட் ஷாக்கிங்லி ஃபேசினேட்டட். ஓகே. பிகாஸ் ஓகே சரி. ஆனா அதுல பாலிடிக்ஸ் வேற கொஞ்சம் உள்ள வருது அதுல. ம். அது அந்த இல்ல காஸ்ட் அது மட்டும் இல்ல. அந்த செட் பண்ணது அதெல்லாம் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹவ் தே வுட் ஆமா ஹவ் மேட் தட் செட் அப்படின்றது. ஆமா நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா செஞ்சிருந்தாங்க. இல்ல நான் ஆமா நல்லா பிரமாதமா இருந்துச்சுன்னு இமிடியேட்டா நான் சொல்லாததுக்கு ரீசன் சொல்றேன். ம். அப்பாடி இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிருவோமாமா? சரி சார். ஓகே. நல்ல இல்ல நல்ல இந்த கீழ கீழ இருக்கிறது முடிக்க வேணாமா சார்? கீழே இருக்க முடிக்கணும். இன்னும் இதுக்கு டைம் மேல ஆகுமா போறது அதுக்கு? நல்ல அது இதுக்கு மாத்திரமே எப்படி இருந்தாலும் ஒரு 2 hours ஆகும். 1 ஸ்டெம்முக்கு hour மட்டுமா சார்? ஸ்டெம்முக்கு மாத்திரம் மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பக்கத்துல எல்லாம் லைட் கொடுத்துக்கிட்டு வந்தாதான் ஸ்டெம்மை முடிக்க முடியும். சரி சார். ஓகே. ஷூர். ஏன்னா ஓகே சார். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லலாம். ஸ்டெம் வந்து கொஞ்சம் அந்த லைன் அப்படி இது ஆக்சுவலா வேல்யூ ஸ்கேல வந்து டிராயிங்கா கொண்டு வந்து செய்யலைன்னா அப்படி டேர்ன் ஆகாது. அது ஓகே. அப்படி டேர்ன் ஆகணும் இல்லையா அந்த கிளாஸ். அப்படிதானே ப்ளோ பண்ணி எடுத்திருப்பாங்க. எடுத்து அதை வெளியே இழுத்து டேர்ன் பண்ணிட்டு போட்டு அப்படி அமுக்கியிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த அந்த ஒரு டிராயிங்கும் கரெக்டா போட்டாகணும். சார் இது உங்களுக்கே 3 கிளாஸஸ் ஆயிருக்கு. எனக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. நான் பண்ண ஆரம்பிச்சாதான் தெரியும். என்னன்னா இப்ப எனக்கு வந்து ஐ எம் சால்விங் த ப்ராப்ளம் myself. When you start working, all the problems would have been solved. So it should take less time. Okay. It should. Let's see what happens. ஓகே சார். நிறுத்திக்கலாம் சார். அது வரைக்கும் பண்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. ஆனா அது வரைக்கும் பக்காவா வந்துருச்சு. பியூட்டிஃபுல்லா வந்துருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சரி அம்மா. ஓகே சார். தேங்க் யூ சோ மச். ஓகேம்மா. தேங்க்யூ. சரி நான் இதை அனுப்பி விடுறேன். ரெக்கார்டிங்கும் அனுப்பி விட்டுறேன். இது வரைக்கும் செஞ்ச ரெக்கார்டிங் எல்லாமே வந்துருச்சு இல்லையா? நம்ம முதல்ல செஞ்சது எல்லாமே வந்துருச்சு. வந்துருச்சு. ஓகே. தேங்க் யூ சார்.